நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம் இன்னைக்கு நடக்குதுன்னா, அவர் மீது ஏவப்பட்ட அதை பாலியல் வழக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டார் அவர். சீட்டிங் கேஸா, அது என்ன கேஸு, எது பெண்ணை நம்பிக்கை துரோகமாக நம்ப வச்சு கழுத்தறுத்ததா தெரியல. அது எந்த வகையான ஒரு வழக்கு அப்படிங்கிறது இப்போ அவர் நம்மளை அது என்னன்னே சொல்ல முடியல. பட் வழக்கு இருக்கிறது, சட்டத்தின் முன் அந்த வழக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வழக்கில் சீமான் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. தன்னை ஒரு மாபெரும் தலைவராக, அடுத்த முதல்வராக தன்னை கருதி கொண்டு இருக்கின்ற அந்த சீமான் இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் சிக்கி கொண்டு போது அதை எப்படி எதிர்கொள்வது, இதை ஊடகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு தான் தெரிவிக்க வேண்டிய கருத்து என்ன, எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பதை எல்லாம் இதெல்லாம் அவர் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத தான் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான ஒரு பதிலையும் ஒரு கேவலமான சொற்களையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது எப்படி இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க போகுது, நாளையுடைய தேர்தலில் இது எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரு, இது முதல்ல ஒரு பாலியல் வழக்கு இல்லை, நான் என்ன 18 வயசு பிள்ளையே தூக்கிட்டு போய் கெடுத்துவிட்டனாங்கிறாரு. சுற்றி பெண்களை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை அது. இது எவ்வளவு பெரிய ஒரு 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 கேவலமான ஒரு வார்த்தை அப்படின்னு நீங்கள் எல்லாருமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஊடகங்களில், இணையத்திலையும், முகநூல்லையும், ட்விட்டர்லேயும் இதை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை ஆதரவாக விமர்சனம் பண்ணுற நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அது அது வேறு விஷயம். அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று